ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளே, நான் நவீன் அண்ட் இந்த செக்மெண்ட்டில் Kawasaki Ninja 300, BMW G310, RR, TVS Apache RR 310, BMW G310, GSA, BMW G310R, ராயல் என்ஃபீல்டு 100 350 இப்படின்னு இந்தியாவில் மிகப்பெரிய புள்ளியாக இருக்க பிலோ 350cc பைக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரைவல்ரியாக ஒருத்தவனை களம் இருக்க போகிறோம், களத்தில் இனிமேல் நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹோண்டா கம்பெனி அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்டேட்டட் வேர்ஷன் ஒரு 300cc பைக்கை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதாகவும் அந்த பைக்குக்கு ஹோண்டா CBR 300R அப்படிங்கிற பேரை வைக்க போகிறதாகவும் டே டு டே ஆர்டிக்கல் ஆட்டோமொபைல் நியூஸ் அண்ட் வெப்சைட் வைஸ் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்க டேட்டாவில் இந்த பைக் எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸில் வந்திருக்கு, பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, பைக்கோட அப்டேட்ஸ் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹோண்டா CBR 300R பைக்கினுடைய சிறப்பம்சங்கள்: இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் 286cc அண்ட் லிக்விட் கூல் 4-stroke 4-valve டிவோ அச்சின்னு சொல்லப்படுற டியூயல் ஓவர் ஹெட்டட் கேம் சாஃப்ட் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்களாம். இது ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமில் தான் ரன் ஆக போகுது. ஸோ அதனால் கார்பரேட்டருக்கு இங்கே வேலையே இல்லை, ஏன்னா இது ஒரு BS6 எமிஷன் கண்ட்ரோல் நாம்ஸுக்கு உட்பட்ட வாகனமாக. 30 ஹார்ஸ் பவர் அட் 8500 RPMல மேக்ஸிமம் பவரும், 27 Nm அட் 7250 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்ல மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுமா. 76 mm ஆஃப் போர் அண்ட் 63 mm ஆஃப் ஸ்ட்ரோக் டைமென்ஷன்ஸில் டிசைன் பண்ணியிருக்காங்களாம். 6-speed மேனுவல் கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளேட் டிஸ்க் கிளச்சும் கொடுக்க போகிறாங்களா. செயின் டிரைவ் வித் மைலேஜை பொறுத்த வரையும் அப்ராக்சிமேட்டாக 25-30 கிலோமீட்டர் வரையும் கொடுக்குமா ஒரு லிட்டருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து பார்த்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ஸில் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்ஸும் ஏபிஎஸ்ன்னு சொல்லப்படுற ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். இது ஸ்விங் ஆர்ம் லென்த்து வந்து 573.6 மில்லிமீட்டர்லையும் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டியூப்லெஸ் ஆலாய் வீல்ஸும் கொடுக்க போகிறாங்களாம். இந்த ஆலாய் வீல்ஸ் வந்து ஒரு வேரியண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணப்படுது. சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் சேசிஸில் ஃப்ரண்ட்டில் 37 mm ஆஃப் கன்வென்ஷனல் ஃபோக்ஸ், ரியரில் மோனோசாக் அப்சர்பர்ஸ், ஃப்ரேம் சேசிஸ் வந்து டைமண்ட் ஸ்டீலில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்களா. சிங்கிள் எக்ஸாஸ்ட் மஃப்ளரும் கொடுக்க போகிறாங்களா. ஃப்ரண்ட் வீல் ட்ராவல் 130 mm அண்ட் ரியர் வீல் ட்ராவல் 107 mm. வண்டியினுடைய டைமென்ஷன்ஸ் அண்ட் வெயிட்டை பொறுத்த வரையும் 2030 mm ஆஃப் ஓவரால் லென்த் அண்ட் 709.5 mm ஆஃப் ஓவரால் வித், 1127 mm of overall height, 145 mm of ground clearance, 785 mm of seat height, 1380 mm of wheelbase, 164 kg of dry weight, 164 kg of curb height, 13 liters of fuel tank capacity, 1.8 liters of engine oil capacity, 183 kg of maximum payload அப்படின்னு வண்டியினுடைய வெயிட் அண்ட் டைமென்ஷன்ஸில் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் பசங்க ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் மில்லிமீட்டர் அப்படின்னு டினோட் பண்ணுற மாதிரி அச்சு அசராமல் எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. வண்டியினுடைய டிஜிட்டல் சிஸ்டமேட்டிக் அப்டேட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்தோன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், அனலாக் டாக்கோமீட்டர், டிஜிட்டல் ட்ரிப் மீட்டர், டிஜிட்டல் ஓடோமீட்டர், டிஜிட்டல் ஃபியூயல் கேஜ், LED ஹெட்லைட் அண்ட் டெயில் லைட்ஸ், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ 12 volt 6 amps per hour பேட்டரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா. ஃபைனலி இந்த பைக் இந்த வருஷம் மார்ச் மந்த்ல இந்தியாவில் லான்ச் ஆயிரும். அப்படின்னும் இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ரூபாய் 2 லட்சத்தில் இருந்து 2,29,999 ரூபாய் வரையும் இந்த பைக்கினுடைய விலை நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக் இந்தியாவில் சேல்ஸுக்கு வரும்போது நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். மேலும் இந்த வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்தால் ப்ளீஸ் லீவ் யுவர் லாயல் ஒப்பீனியன்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஆல்சோ ஃபார் மோர் ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜஸ்ட் ஹிட் த subscribe button. Until then, it's Naveen here and signing off.